வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்டா. நாங்கள் முதல் கச்சான் நாட்டை காணிக்க நாங்கள் நிற்கிறோம். இப்போ இதில் எங்கள்கிட்ட கச்சான் 45 நாள் ஆயிருக்கு. இன்றையோட 45 நாள். 45 நாளில் நாங்கள் எங்களுக்கு பூக்கள் எல்லாம் பூத்து நல்லா இருக்குது. கச்சான் நாங்கள் இப்போ விரல் உருட்ட போகிறோம். விரல் உருட்டலாம். இல்லாட்டிக்கு நாங்கள் மண் அணைக்கலாம். இந்த விரல் உருட்டுறதுல மண் அணைக்கிறதால என்ன நன்மைண்டா, எங்களுக்கு கச்சானில் விளைச்சல் கூடவே இருக்கும். ஒரு 20 to 30 வீதம் அந்த கச்சான் விளைச்சல் கொஞ்சம் கூடவே இருக்கும். இதில் சுபாஷ் விரல் உருட்டுறாரு பாருங்க என்ன மாதிரி எப்படி உருட்டுறாருண்டு. இது நாங்கள் உருட்டுறது இப்போ எங்களுக்கும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் கச்சான் போட்டது. அப்போ நாங்கள் விவசாயிகள் பட்ட அனுபவத்தை வச்சு நாங்கள் அதை திருத்தி கொள்கிறோம். நாங்கள் பட்டத்தான் திருந்துவோம்னா ஒரு 2-3 வருஷமாகும் இதில் இருக்கிற டெக்னிக்கை படிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் ஒரு 20-25 விவசாயிகளோட கலந்துரையாடி அவையல் விட்ட பிள்ளைகளை நாங்கள் விடாமல் அந்த டைமை சேவாக்கி வேலைக்கு இந்த பயிரை எடுக்கக்கூடாது மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் நம்ம உருட்டுற இந்தியாவில் கூடுதலாக செய்கிறவ, இங்கே மண் அணைக்கிறவ. நாங்கள் ரெயின்கோஸ் போட்டதால் மண் அணைக்க இல்லாமல் இருக்குது. அப்போ இந்தியா முறையில் ரம் உருட்டுறான் முதல்ல முறையாக இருக்குன்னு நினைந்தேன். அப்போ நாங்கள் இதை ரம் உருட்டி இதுக்கான பயிர் விளைச்சலை கூட எடுத்து காட்டுறோம். இதுக்கான செலவு மற்ற வருமானங்களை நாங்கள் 90 நாள் பிடுங்கி போட்டு எவ்வளோ கிலோ வந்தது எவ்வளோ வருமானம் என்று சொன்னாங்க. நீங்களும் முயற்சி செய்யலாம். எல்லா முயற்சியும் சக்ஸஸ் ஆகும். மற்ற நாங்கள் இப்படி விரல் ஊட்டுறது மண் நினைக்கிறதால எங்களுக்கு இந்த கஜானில் வர பூரில் வர அந்த வேர் முடிச்சிருக்கு தானே, அதை நாங்கள் ஆங்கிலத்தில் பொட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பொட்ஸ் எங்கள் நேரத்தில் பதிஞ்சு கஜான் விளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இப்போ நாங்கள் விரல் உருட்டைக்கு எங்களுக்கு மண் ஈரப்பதனை கொஞ்சம் ஈரப்பதனை இருந்தால் தான் அந்த கீழே எல்லாம் மடிஞ்சு தாண்டும். அதுக்கப்புறம் விரல் உருட்டினா பிறகு நாங்கள் தண்ணியை விட்டால் எல்லாம் தண்ணி விட்ட வேண்டாம். அந்த வேர் முடிச்செல்லாம் கீழே மடிஞ்சு அது வேர் கீழே பாதிக்கும். அதில் இப்போ எல்லா விவசாயியும் ஒவ்வொரு பயிர் செய்யல ஒரு அனுபவங்களை பெற்றிருக்கலாம். அந்த அனுபவங்களை நாங்கள் பிறகு லேட் ஆகும். அப்போ நேரடியாக அந்த விவசாயிகிட்ட நாங்கள் போய் சந்தித்து என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொண்டுக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் சால்வ் பண்ணிட்டு எங்களோட விளக்கில் அதிகமாக ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் இந்த விரல் இருக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கஜான் இப்போ நல்லா மடைஞ்சிருக்குது. கஜான் கீழே நல்லா பதிஞ்சு மடைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு பிறகு நாங்கள் தண்ணி அப்படியே கஜானுக்கு இந்த வேர் முடிச்செல்லாம் கீழே பதிஞ்சு அதில் கஜான் விளையிற விளைச்சல் கூடவே இருக்கும். இதில் இது 40 to 45 நாளில் இந்த கஜான் மண் அணைக்கிற சேப்பாடு 40 to 45 நாளில் நாங்கள் செய்தால் தான் நல்லா இருந்தால் அப்போ பூக்கள் கஜானில் இருக்கிற பூக்கள் கூடவே இருக்கும். இந்த பூக்கள் அந்த டைமில் செய்தால் தான் நல்லா உங்களுக்கு. எங்களுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு 4-5 ரைப்பு தான் இறைச்சிருப்போம். அதுக்கு பிறகு எங்களுக்கு மழை வந்ததால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே எங்களுக்கு ரைப்புக்கு செலவு இல்லாமல் போச்சு. அதால் பெரிய ஒரு நன்மை உண்டு எங்களுக்கு. நாங்கள் போட்ட ரெயின் கோஸ் அந்த வழியாக உங்களுக்கு வேலை குறைவு. இப்போ மண் அணைக்கிறதுக்கும் அதுக்கான கூலியாக்களை பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போதைய காலத்தில் இப்போ இந்த 45 நாள் நான் ஒரு வேலையாக்களை அரேஞ்ச் பண்ணுறேன்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவையிலும் ஃப்ரீயாக இருக்கணும், நாங்களும் ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ இந்தியா முறைப்படி நாங்கள் இந்த ரம் உருட்டுற செயற்பட்டோம்னா இலவாக குறுகிய டைமில் நாங்கள் வேலையை முடிச்சிடலாம். சிறந்த பயணம் இருக்குது. என்ன நான் இந்தியாவில் ஃபேஸ்புக் முகவர்கள் மூலம் ஒரு ஆளை தொடர்பு கொண்டேன். அப்போ அவரும் சொன்னார், கச்சானுக்கு மண் அணைக்கிறத விட ரம் உருட்டுற கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது. அவையில் ஏக்கர் கணக்காக செய்கிறத. அப்போ அவையில் ஃபுல்லாக ரம் தான் உருட்டுறது. இதில் நாங்கள் என்ன சொல்ல வரமாட்டா, நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு முதல் அனுபவம் தானே. அப்போ நாங்கள் இதை சொல்லித்தரோம்டா இதை நாங்கள் வேறு விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சபடியாக எங்களுக்கு இந்த டைம் மிச்சமே டைம் மிச்சமாயும் இருக்குது. இது எங்களுக்கு இது புது அனுபவங்களாக இருக்குது. சில விளைச்சல் கூட வந்தால் நீங்கள் இந்த டெக்னிக்கை பாவிச்சிங்கன்னா விவசாயம் சரியாக செய்தால் நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை. அதானே விவசாயம் சரியான டெக்னாலஜியை நாங்கள் பாவிச்சு செய்த வேண்டாம் சக்ஸஸாக வரும். அது இப்போ நாங்கள் கச்சான் சில பேருக்கு போட்டு கொடுத்து நாங்கள் போட்டு கொடுக்க இந்த நூல் கட்டாத பிரச்சனை சில பேர் ஃபேஸ் பண்ணாங்க. அதை பற்றி சொல்லுங்க. இந்த நூல் நாங்கள் இதில் தையல் நூல் தான் மேலே ஓடி இருக்கிறோம். என்னத்துக்கு கச்சானுக்கு மேலே ஓடுனாங்கன்னா காகம் கச்சி நட்டோனை கச்சானை கீழே கொத்தி
சாப்பிட்ரும். அந்த நேற்றுக்கு போட்டாலும் அந்த போட்டோ எடுத்து ஸ்பொட்டாக போய் வந்து கொத்தி சாப்பிட்ரும். அப்போ நாங்கள் வந்து ஒரு விவசாயிக்கு போட்டு கொடுத்துட்டு கச்சான் போட்டினாங்க. அவர் வந்து நூல் கட்டையில் தேவையில்லைண்ட விட்டுட்டார் போல் அக்கறை இல்லாமல். அது நாங்கள் அடுத்த நாள் போய் பார்த்து 2-3 நாள் முளை வரைக்கே கச்சான் முழுக்க காகத்தால் அழிக்கப்பட்டுட்டு. இப்போ அதெல்லாம் ஒரு அனுபவம் தான். இப்போ நாங்கள் அதெல்லாம் சரி பண்ணிட்டோம். நாங்கள் போட்ட உடனே நூலை கட்டிட்டு போனாங்க. போட்ட ஒரு கச்சான் இல்லை, எல்லா கச்சானும் முளைச்சிருக்கேன். முழு கச்சானும் முளைச்சிருக்கு, சக்ஸஸாக வந்திருக்கு. அந்த காகத்துக்கான சான்ஸை வந்து நாங்கள் கொடுக்கல. அப்போ இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவங்களை திருத்துறபடியாக எங்களுக்கு விளைச்சல் கூட வருமானு நம்புகிறோம். 90 நாள் முடிவில் நாங்கள் இதை விற்று எவ்வளோ காசு வந்திருக்கு, எவ்வளோ செலவழிச்சிருக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு நேரம் இந்த காணிக்கில் வந்தேன்டா எனக்கு எவ்வளவு கூலி அதெல்லாம் போட்டு தான் ஆட் பண்ணுவோம். இப்போ இது வந்து நாங்கள் ஃபுல் டைமாக செய்யலை தானே, இறங்காய்ந்தேன் பார்ட் டைமாக. எங்களை மார்னிங்கில் ஒரு எங்களை மாதிரி நிறைய பேர் உருவாகலாம், நிறைய விளைச்சல் செய்யலாம், கஷ்டம் இல்லாமல் நஷ்டம் இல்லாமல் செய்யலாம். அப்போ அதால் தான் நாங்கள் இதை மெயினாக தொடங்கினது. கன விவசாயிகள் ஒரு போகத்தை விட்டுட்டு கவலைப்படணும், ஐயோ இந்த முறை அழிஞ்சிட்டுது அடுத்த முறை பார்க்கலாமன்ட்டு அந்த பிள்ளைய திரும்ப அடுத்த முறையும் முடிவினோம். அப்போ அந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு பட்டு திருந்தாமல் பட்ட வீட்டில் இருந்து நாங்கள் திருந்துறோம். அப்போ அதான் மெயின். மற்ற வந்து இதுக்கு நாங்கள் மினக்கிற நேரம் வந்து சரியான குறைவு. நாங்கள் வந்து வேலை செய்ய நாங்கள் இதை வந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் டைமாக தான் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு நாளும் முடியலை வந்தால் கூட ஒரு 1.5-2 மாதத்தியாலும் படிவாக காணும். அதே பெரிய நேரம் தானே அது. ஒரே வளமாக இருக்குங்க. திரும்ப வரும். ஒரே வளத்துக்கு விட்னா தானே இல்லை. கச்சானுக்கு வாங்க என்ன புதுசாக பெரல் விட்டுறாங்க, வாங்க என்ன நாங்கள் செய்கிறாங்கன்ட்டு சில அந்த நக்கல் அடிக்கிறதுக்கும் சில பேர் இருப்பினோம். நாங்கள் இது இந்த சக்ஸஸை வந்து 90 நாள் கச்சான் பிடிங்க அது இந்த வர விளைச்சல் கணக்கெடுப்பில் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். எல்லாத்துக்கும் ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும் ப்ரூவ் பண்ண. சிரிக்கிறாக்கள் சிரிச்சிட்டு இருக்கடா. நாங்கள் ஏன் கைந்தன் கெவியான வெயிட்டான ரம் எடுக்கல? இரும்பு ரம் ரம் எடுக்க மாட்டேன். அது வந்து இந்த கச்சான் வந்து முறிஞ்சு விடுவாது. இது வந்து பிளாஸ்டிக் ரம். இது வந்து கொஞ்சம் மடிஞ்சு விடுத்தாலே எங்களுக்கு நேரத்தில் பயந்து விட்டாலே காணும். அதற்கு அந்த கச்சானே முறிஞ்சு விடும். இந்த கச்சானை கீழே அந்த போர் முள்ளு மாதிரி இருக்கல்லோ, அதுவும் வந்து நிலத்தில் ஊண்டேக்க அதில் இருந்து கச்சான் விளையக்கூடிய சான்ஸ் இருக்கல்ல. ஓ அதில் பொச்சன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வந்து அந்த வேர் முடிச்சு வந்து இதில் பதிகிறதால வந்து அதில் இருந்தால் கச்சான் விளையிறது எங்களுக்கு. அப்போ இது எங்கள்கிட்ட ஒரு முயற்சி தான். சக்ஸஸாக வந்தால் எங்களை மாதிரி இப்போ கச்சான் போடுற விவசாயிகள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாதிரி இருக்குமே. அப்போ ரோட்டில் இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் மார்னிங்கில் ஒரு மணத்தியாலம் வந்து செய்தால் இதால் வர வருமானம் காணும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை வாங்கலாம், அனுபவிக்கலாம். ஏன்னா இந்த இது வந்து 45வது நாள். சரியா 90 நாளில் கச்சானையும் பிடுங்கணும். 90 நாளில் பிடுங்காட்டிக்கு இப்போ உள்ளே இருக்கிற கச்சான் திரும்ப முளைக்க தொடங்கினோம் சில விவசாயிகள் சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு. அப்போ சரியாக நாங்கள் அந்த டேட் எல்லாம் 90. அப்போ இதெல்லாம் நாங்களாக தேடி ஆக்களோட கதைச்சு தெரிஞ்சு கொண்டதான். இப்போ எங்களோட அப்பா அம்மா இல்லை எங்களோட உறவினராக செய்தாலும் இப்போ அவைகிட்ட போய் தேட்டு தெரிஞ்சு நாங்கள் ஒரு முயற்சி செய்து பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு இந்த நிலம் ஃப்ரான்ஸ்லேருந்து தந்தபடியாக நாங்கள் இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. பராமரிப்புக்கு அந்த அடுத்த காணி. இப்போ நாங்கள் இதில் கச்சானை போட்டு இதில் ஒரு விளைச்சல் கூட வெறுமா இருந்தால் கனவு விவசாயிகள் இதால் நன்மைப்படுவார்கள். திசா கச்சான்ன்ற வந்து இப்போ இதுக்கான டிமாண்ட் இருக்குது.
முல்லைத்தீவில் 2K அக்ரி ஃபார்ம். அவங்க வந்து கச்சான் பிஸ்கெட்டுகள் அதை செய்கிறவங்க. அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் தொடர்பு கொண்டுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இவ்வளோ கச்சான் நிலம் எடுக்கிறன்ற மாதிரி. மற்ற கச்சான் குலையும் உங்களுக்கு காசு ஆகாமையும். அப்போ 2 பக்கத்தாலேயும் உங்களுக்கு காசு. ஓ இப்போ சில மிஷின்கள் வந்துருக்கு. அப்படி கச்சானோட போட்டால் குலை வந்து நாசமாகுது. கச்சான் அப்படியே பிரித்து எடுக்கினோம். இப்போ நாங்கள் அதுக்கும் ஒரு டெக்னிக் வச்சிருக்கிறோம். நாங்கள் கச்சான் அறுவடை செய்யக்க அதோட செய்து பார்ப்போம். இந்தியாவில் செய்திருக்கிறாங்க. இங்கே ஒருத்தருமே செய்யலை. இங்கே எல்லாரும் கையால் அப்படிங்கி தான் கூட 1000 ரூபாய். இப்போ தான் கிளிநொச்சி முல்லைத்தீவு பக்கத்தில் இந்த டிராக்டரை பூட்டுற மிஷின் வந்திருக்கு தானே. ஓ இப்போ எங்களுக்கும் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் செட் குறைஞ்சிட்டு எல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்கோம். இப்போ ஏரியாக்கள் இருக்கிறதே 3-4 பேர் தான். எல்லாரும் வெளிநாட்டுக்கு போட்டாங்க. எல்லாரும் இப்போ வன்னி கிளிநொச்சியில் இருக்கிறவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒண்டா வந்து ஒரு ஹெல்ப் பண்ண எல்லாம் செய்வாங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்டாலும் பெற மாட்டாங்க. ரோட்டில் நின்று காய்ச்சி நக்கல் அடிப்பாங்க, சிரிப்பாங்க. எல்லாம் ஒரு காலம் தான். ஒரு காலத்துக்கு பிறகு அவையில் பட்டு திருந்துவினோம். இந்த பட்டு திருந்துக்க காலம் போயிடும். அதால தான் நாங்கள் பட்டை வேட்டி இருந்து நாங்கள் திருந்த முயற்சிக்கிறோம். பட்டு திருந்தேக்க நிறைய இழக்க வேண்டி வரும். என்ன ஓ இப்போ நாங்கள் பசலை எல்லாம் போடல. ஃபுல்லாகவே மரங்கள் இதோட அது நல்ல பசலையாக தான் இருந்தது. நல்ல கருப்பு மண்ணாக இருந்தது. அப்போ நாங்கள் பசலை போடுற செலவும் இல்லை. 45ஆவது நாள் பசலையும் போடலாம். மிளகாய் தான். ஓ ஜிப்சம் நாங்கள் வந்து அதுவும் போடலை. ஃபுல்லாக ஆர்கானிக்காக செய்கிறோம். இப்போ அதுக்கும் ஒரு செலவு போகும் தான். அப்போ அதையும் கட்டுப்படுத்தி ஃபுல்லாக ஆர்கானிக்காக செய்தால் வந்து இதை எடுத்து பயன்படுத்த ஒரு ஆள் சாப்பிட்டாலும் அது நல்ல கச்சானா இருக்கும். என்ன எதிர்வரும் காலங்களில் வந்து இதுக்கு வந்து இந்த 5G7க்கு வந்து இதுக்கு செய்கிற 5G7 எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து இப்போ மண்புழு உரம் தயாரித்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த மண்புழு உரம் இப்போ தயார் நிலையில் இருந்தோன்று இருக்குது. அதை வந்து மண்புழு உரத்தை வந்து நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வந்து இந்த 5G7க்கு சில அதைத்தான் நாங்கள் போட போகிறோம். அது இப்போ மண்புழுவை வந்து விவசாயிகளின் தோழன் என்று சொல்கிறது ஏனெண்டா, நீங்கள் காணிய உழைக்க வந்து ரொட்டவில் அடிப்பீங்கள் எல்லாம் செய்யக்க முதல். மண்புழு வந்து கச்சான் இருக்கையோ இல்லை ஒரு பயிர் இருக்கையோ ரொட்ட வீலர் அடிக்கும். அதனால தான் அது விவசாயிகளின் தோழன் என்று சொல்கிறது. என்ன ஓ நாங்கள் அதுக்கான ரிசல்ட்ஸும் எடுத்துருக்கோம் தானே. அதாவது மைக்ரோ ஆர்கானிக்ன்றது மண்பலத்தை வந்து அதிகரிக்கிறது. அது வந்து அதிகரிக்கும். இப்போ நாங்கள் அந்த ரிசல்ட்டை நாங்கள் எடுத்து பார்த்துட்டாங்க. இல்லை எங்களோட செவர்த்தம் கண்டுகள் பூக்காண்டுகளுக்கு மண்புழு வடிதிரவத்தை அடித்ததால ஒரு ஃபங்கஸ் இல்லை, அழுக்கணவன் சொல்லுவீங்கள், அதுவும் இல்லை. இது வரைக்கும் வேற இல்லை அந்த எஃபெக்டிவ் குறைவு. அதோட வந்து அது ஒரு பயிர்களுக்கு வந்து சரியான சத்து கூடாது. என்பிகே இருக்குதானே, நைட்ரஜன், பொட்டாசியம், பொஸ்பரஸ் என்ற பதார்த்தங்கள் வந்து அதில் வந்து கலந்துருக்கிறபடியே அதுக்கு வந்து சரியான எஃபெக்டிவ் கூட பயிர்களுக்கு. மற்றது வந்து இப்போ மண்புழு உரம் செய்ததால உங்களுக்கு இப்போ மண்புழுவையும் விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஊரில் செய்தால் நாங்கள் ஊர்க்காரத்தை தான் கூட பசலைகள் வாங்குறது. மற்றது இப்போ இனி இதுக்கு தேவையான தென்னங்கண்டுகள், வாழைகள், நல்ல வாழைகள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தெரிவித்தா நாங்கள் உங்கள்கிட்ட வந்து பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நாங்கள் இப்போ வெளியில் ஃபார்மில் போய் எடுக்கிறது நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். இப்போ நீங்கள் ஊரில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதால் பயனடைகிற இந்த வளவுக்காரரோ இல்லை பிற்காலத்தில் யாரும் அவைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாக்களும், ஊர்க்காரருக்கு தொழில் கொடுக்கணும்னு நினைக்கிறாக்களும் இந்த இப்படியான விஷயங்களை நீங்களும் செய்வீங்கண்டா. உங்களுக்கு தேவையாண்டா எங்களோட ஊர்க்காரரை கண்டெக்ட் பண்ணி அவைகள்ட்ட இருந்த சாமான்களை பெற்றீங்கண்டா அவையோட வாழ்க்கை தரம் உயரும், தரமான பொருட்களும் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ கச்சான் போட்டது அங்காலயம் இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறது மேக்ஸிமம் ஒரு 240 கிலோ 250 கிலோ எதிர்பார்க்கலாமே நாங்கள் தான். அப்போ இப்போ கச்சாண்ட ரேட் வந்து 900, 800, 1000 போகுது. பச்சை கச்சானுக்கு 1 கிலோ கழிவு வேணாங்க இது, 1 கிலோ கழிவு. இப்போ நாங்கள்
இப்போ கச்சான் செய்ய முதலே நாங்கள் நிறைய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு 20-25 விவசாயிகளோட நான் தனிப்பட்ட முறையில் காய்ச்சிருக்கிறேன். கைந்தனும் ஒரு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் விவசாயிகளோட காய்ச்சிருக்கிறார். இப்போ அவையல் விட்ட பிள்ளைகளோட நாங்கள் விடக்கூடாதுன்ட்டு இப்போ அவையில்ட்ட நான் மெயினாக போய் கேட்டேன்னாலே சொல்ல நீங்கள் என்ன பிள்ளை விட்ட நீங்கள் என்ன தலை விளைச்சல் குறைஞ்சது என்ன டைமில் போட்ட நீங்கள் இப்போ மழை காலத்தில் போட்டு சில மழை வந்து பூக்கள் கொட்டுன்னு இருக்கலாம் என்ன சரியாக செய்யாட்டிக்கு விவசாயம் கஷ்டம்தான் நஷ்டம்தான். அப்போ சரியான முறையில் செய்தோம்டா கூட எஃபெக்டிவ் பண்ணலாம். இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த விளைச்சல்களை பார்த்து உங்களுக்கு ஒரு கோட்டேஷன் ஒன்று 90 நாள் முடிய போட்டோம்டா நீங்கள் அதை வச்சு டிசைட் பண்ணலாம் இப்படியான செயல்முறை வேர்த்தா இல்லையாண்டு. இப்போ நாங்கள் இருக்கிற மினக்கற டைமும் குறைவு. இப்போ இவ்வளோத்தையும் ஒரு மணத்தையும் அதில் செய்துட்டு போயிடுவோம். தண்ணி இறக்கிறோம் ஃபுல்லாக ரெயின் கோட் சிஸ்டம் போட்டபடியாக வந்து அந்த வேல்வை திருப்புற மட்டும்தான் எங்களுக்கு வேலை. ம் இனிமே காலத்தில் ஹார்ட் ஒர்க்ன்றது கஷ்டம், ஸ்மார்ட் ஒர்க். அப்போ எங்களுக்கு இதுக்குள்ள வந்து புல்லும் குறைவாக இருக்கு எனக்கு இதன். இப்போ நாங்கள் இது வந்து நாங்கள் வளவு எடுத்து செய்ய வழி கிடைக்க முதல் வந்து கலப்பா போட்டுனாங்கள், பிறகு டிஸ் போட்டுனாங்கள், பிறகு ரொட்டவில் போட்டுனாங்க. இந்த 3 செயல்முறை ஏன்க்கா இந்த 3 செயல்முறை செய்கிறது? மண்ணில் வந்து சரியான இறுக்கமாக இருக்குது. மரத்தில் ஒன்றுமே செய்யாத காணி தானே. மரத்தில் ஒன்று செய்யக்க வந்து நாங்கள் டிஸ்போர்டுக்க வந்து எல்லாம் டிஸ்போர்ட்டுக்கு அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் சரி அந்த டிஸ்கலப்பி அந்த சொல்லிக்க வந்து அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் பிரட்டி திருப்பி மேலே வந்து கொண்டு வரும். அப்போ முதல் வந்து நாங்கள் டிஸ்ஸை போட்டு எடுப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் முள்ளு கலப்பையை போடுவோம். ரெண்டாம் தரம் முள்ளு கலப்பையை போடைக்க வந்து மண்கள் வந்து துண்டாக்கப்படும். அதில் அந்த டிஸ்போர்ட்டு அது பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். அது வந்து துண்டாக்கப்பட்டாப்புல அது சேர்ந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு ரொட்டவேட்டர் வந்து நான் கொண்டு வந்து போடைக்க வந்து மண் துணிக்கைகளாக்கப்படும். அப்போ வந்து எங்களுக்கு அந்த பயிர்களோட வேர்கள் வந்து ஊடுருவதுக்கு இலகுவாயும் இருக்கு. அப்போ அதால் எங்களுக்கு புல்லும் குறைவு. நீங்கள் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னாலே தெரியும் புல்லே இல்லையான்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு ஒரு கணிசமான அளவு புல்லுவெல்லாம் இருக்கேண்ணே. எங்களுக்கு வந்து பயிற்சியில் வந்து உழவு தான் மெயின். உழவை சரியாக செய்யணும். அப்போ அதுக்கு எங்கட ஊரில் இருக்கிற அண்ணாக்கள் இருக்கு. நம்ம அவர்கிட்ட பேர் மயூரன் அண்ணன் என்னண்ணா அவரை எங்களுக்கு உழவு செய்தவர். அவர்கிட்ட வேலை வந்து நல்ல சுத்தமான வேலை, நீட்டாக உழவு அடிப்பார். நாங்கள் சொல்கிற மாதிரி 2 அடியோ 2 அடி அவர்கிட்ட தான் நாங்கள் பிடிச்சோம். நாங்கள் வேறு யாக்களும் இருக்கலாம். எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம் அவருக்கு தான் டைம் கிடைச்சது. அப்போ அவர்கிட்ட உழவு வந்து திருப்தியாக இருந்தது எங்களுக்கு. கூடுதலாக நாங்கள் இது எங்களோட ஊர் ஆக்களை வச்சு தான் ஃபுல்லாக செய்கிறது. இந்த இயற்கையோட நிற்கும் போது இந்த குயில் கூட சவுண்ட் இதெல்லாம் ஒரு ஃபீல் தான். ஏன்னா இந்த முருங்கை மரம் நிற்கிற கைந்தன் அடுத்ததாக எங்களோட நோக்கம் வந்து என்னது? முருங்கை மரம். முருங்கை வச்சவன் வெறும் கையோட போவானா? இதுக்கான பதில நாங்கள் அடுத்த முறை எங்களுக்கு ஒரு பிளான் இருக்கு. முருங்கை மரத்தை ஃபுல்லாக ஆராய்ந்து முருங்கை மரம் ஒரு 50 முருங்கை கண்டு நடுற பிளான் இருக்குண்ணே. PKM 1 PKM 2 இருக்குது. PKM 1 வந்து நீண்ட காய் நல்ல விளைச்சலாக இருக்குமேண்ணா. நல்ல பூக்கள் வருஷத்தில் 3 தரம் அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குமேண்ணா. ஒரு மரத்தில் இப்போ நாங்கள் இப்போ அதை பற்றி தான் ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். முருங்கை இலைக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, முருங்கைக்காய்க்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. மெயினாக முருங்கை மரம் வைக்க வந்து அவங்க சொல்லுவாங்க வீட்டில் முன்பரம் வைக்கக்கூடாது, கொல்லப்புறத்தில் வைக்கணும்ட்டு. அதுக்கான ரீசனும் இருக்குது. அது ஏனெண்டா முன்புறத்தில் வச்சா முருங்கை உடைஞ்சு விழும். அப்போ சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் வந்து முன்னுக்கு வைக்க மாட்டோம், தச்சனா உடைஞ்சு விழுந்தாலமாட்டு. ஏன்டா மெல்லிசு உடையிற தன்மை கூட. அதை தான் கொல்லப்புறத்தில் வைக்கணும்ட்டு முருங்கை மரத்தை சொல்கிறது. இப்போ இதெல்லாம் எனக்கு தெரியாது. நிறைய இந்தியாவில் வேணா செய்கிறாங்க. இப்போ அவங்க இப்போ ஃபேஸ்புக்கில் நான் அந்த ரீலில் பார்த்தேன். எனக்கு அந்த ரீல்லாம் வருது. அப்போ ஃபோனையும் நல்ல விதமாக யூஸ் பண்ணலாமே நான் இதன். இப்போ நான் கூடுதலாக விவசாய சம்மந்தமானதை பார்க்குறதுக்கு விவசாயம் சம்மந்தமாக வருது, ஒரு டெக்னிக் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்வ் உடைஞ்சா அதை கட்டுறதுக்கு கூடிய ஒரு டெக்னிக் அவங்க வச்சுருப்பாங்க. அதை பார்த்து நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இங்கே. அவ்வளோதான். ஃபுல் டைமாக இதை செய்தால் இன்னும் ஒரு பிரயோசனமாக இருக்கும். நஷ்டமும் இல்லை கஷ்டமும் இல்லை.
இப்போ அண்மையில் கூடி ஸ்ரீலங்காவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபோன் இருக்கிறபடியாக நியூஸ் உடனே வருது. முந்தைய காலத்துல நடந்திருக்குது. ஃபோன் இருக்கிறபடியாக இப்போ நியூஸ் உடனே எல்லாருக்கும் போகுது. அப்போ நாங்கள் இந்த முருங்கை மரத்தை பற்றி இப்போ ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த முருங்கை சம்மந்தமாக எங்களுக்கு யாரும் ஐடியா தெரிவிங்களா இருந்தால் எங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கோ. வாட்ஸ்அப் நம்பர் நான் போட்டு விட்றேன். நீங்கள் இப்போ நல்ல விவசாயிகள் கூட அனுபவம் 15 வருஷம் 10 வருஷமாக முருங்கை மரங்கள் நட்ட அனுபவத்தை பெற்றிருப்பீங்கள். இந்த முருங்கை மில்லியோட முட்டையும் சேர்த்து வளர்த்தா நல்லா இருக்கும். நாங்கள் நேற்று ட்ரை பண்ணாங்க வீட்டை, நல்லா இருந்தது. அப்போ முருங்கை வச்சவன் வெறுங்கையோட போவான்னு சொல்கிறது. அதையும் இருக்கா ஏன்னு யோசிங்க. வெறுங்கையோட போவான்னு நஷ்டப்பட்டு போகிற இல்லை, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதை நாங்கள் அப்புறம் சொல்கிறோம். மற்றது வந்து இந்த முருங்கை சம்மந்தமான ஃபுல் நாலேஜ் இருந்த விவசாயிகள் எங்களுக்கு உதவணும்னு நினச்சா, எங்களை மாதிரி இளைஞர்கள் முன்வரணும்னு நினச்சா எங்களை கூப்பிட்டு அந்த அறிவுரைகளை தந்திங்கண்டா சரியாக இருக்கும். இப்போ நாங்கள் ரிசர்ச் பண்ணி எந்த அளவில் நடவணும், எவ்வளோ காலத்தில் தண்ணி ஊற்றணும், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ காலத்தில் பயிர் வரும், மற்ற முருக்கமில்லை எக்ஸ்போர்ட்டுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுவீங்களா. இப்போ நாங்கள் வந்து விவசாயம் செய்யக்க இது எடுக்கிற ஆக்களும் இருக்கணும்ட்டு மார்க்கெட்டில் பார்க்கணும். எல்லாத்தையும் செய்து சரி வேலை செய்து போட்டு இது எடுக்க ஆக்கள் இல்லையாண்டா வீட்டை கொண்டு வச்சிருக்கலாம் தானே. அப்போ நாங்கள் இதுக்கான ஆக்களையும் செட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நல்லா அமர்ந்திருக்குது கச்சான் எல்லாம். இது அமர்த்துறால அந்த பூக்களும் இந்தியாவில் ஒரு நபர் கேட்க சொன்னால் இந்த பூக்களும் மிதிபடுறதால கொஞ்சம் கூட சேர்க்கை நடக்க மாட்டேன். நாங்கள் இந்த மற்ற செடி விடுறது குறைவாக இருக்குமில்ல. இப்போ கச்சான் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து குறைவு. ஏன்னா நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி விட தேவையில்லை. நாங்கள் விட்டது கிழமைக்கு 2 தடவை இல்லை ஒருக்கா தானே, 5 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் விடுவோம். ஏன்டா இப்போ கூட தண்ணி விட்டா என்ன நடக்குங்க? இந்த கூட தண்ணி விட்டா வந்து கச்சான் கச்சான் வந்து குளியல் வந்து செழிப்பை வந்து வளர முடிய, அதாவது இலைகள் செழிப்புகள் வளர முடிய கீழே வந்து அடர்த்தியானோட வந்து கச்சான் விளைச்சல் வந்து செய்ய வந்து குறைவா இருக்கும். கச்சான் விளைச்சல் வந்து குறைவா இருக்கும். இலையல் வந்து பெருத்த இலையெல்லாம் இருக்கும். அப்ப இலைக்கான சத்து தான் போகும், கச்சானுக்கான சத்து வராது. அப்படித்தானே? இப்ப நாங்கள் ஒன்றை பிடுங்கி காட்டுவோம் கைந்தன். என்ன பிரச்சனை இப்போ எங்களுக்கு 45 நாள் வந்து கச்சான் வந்து இப்போ விளைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் இப்போ சில பேர் சின்ன பிள்ளையில நாங்கள் ஒரு கண்ட நட்டா பிடுங்கி வேர் வந்துட்டு ஒன்று பார்க்குற மாதிரி இப்போ நாங்கள் ஒன்றை பிடுங்கி பார்ப்போம் என்ன நிலைமையில இருக்காண்டு பிடுங்கி பார்ப்போம். எங்கட மண் நல்ல மண்ணா என்ன மாதிரி வேர் ஒண்டி இருக்கு பாருங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இந்த பூக்கள் இருக்குதான், பூக்கள் மேலே இருந்து விழுந்து இந்த வேர் முடிச்சில் வந்து இந்த கச்சான் விளை இது பார்த்தீங்கன்னா இதான் கச்சான் விளையிற தருணம். இந்த வேர் முடிச்சல் வந்து விழுந்து அப்போ இவ்வளவு வேர்லையும் இவ்வளவு கச்சான் வரக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ பார்த்தீங்க மேலே இந்த பூக்கள் வந்து இந்த வேர் முடிச்சு வந்து கீழே பதிஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா. இந்த வேர் முடிச்சு வந்து நாங்கள் விரல் விடுறால இந்த வேர் முடிச்சும் போய் மண்ணுல குத்தும், நல்ல ஆழமா குத்தினா இதுல இருந்தும் கச்சான் வரும். அதுக்காண்டி தான் இந்த ரம் உருட்டுற வந்து முந்தைய காலத்துல மண் நினைக்கிறவ இப்ப மண் நினைக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல, நேரம் காணாது. மற்ற நாங்கள் ரெயின்கோஸும் போட்டோம். இப்போ தெள்ளு மாதிரி போட்டு பெரிய கேப்பில் போட்டால் மண் நினைக்கிற வந்து எஃபெக்டிவாக இருக்குமே. இப்போ நாங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுலேயே ஒரு எத்தனை கச்சான் பேர் நினைக்கிறீங்க நீங்களே ஒரு பதிவுக்கு ஒரு கமெண்ட்டை போடுங்க. அப்போ இதை ஒரு கச்சான் 2 கச்சான் நட்ட இடத்துல இவ்வளோ வந்திருக்கேண்ணே. இப்போ நாங்கள் இதெல்லாம் மிஷினால தான் நட்டது, ஆக்களை வச்சு நடையில. இந்த வெள்ளையா தெரியுற வேர் முடிச்சுல எல்லாம் கச்சான் வேறு. இப்போ எங்களுக்கு குழையும் நல்ல அடப்பமாக வந்திருக்கேண்ணே. இப்போ தண்ணி நாங்கள் காய விட்டு தான் இறைக்கிறது, 5 நாளைக்கு ஒருக்க இறைக்கிறபடியா இது இந்த வளர்ச்சி வந்து இப்படி இருக்கு 45வது நாளில். இப்போ நான் கூட நேரம் லைவ் போட நீங்கள் எவ்வளோத்தையும் கேட்பீங்களோ தெரியா, யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தால் கேளுங்கோ, இல்லை சேவ் பண்ணி வச்சுட்டோ ஷேர் பண்ணிட்டோ பிறகு ஆறுதலாக கேளுங்கோ. இது வந்து எங்களோட மெயின் மோட்டிவ் வந்து எங்களை மாதிரி இருக்கிறாக்கள், எங்களோட வயசில் இருக்கிறாக்கள் ஒரு மார்னிங்கில் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் அப்பாவுக்கு செய்யணும், ஃபேமிலிக்கு செய்யணும். அவையில் சேர்ந்து செய்தால் அவையோட செய்யலாம், இல்லை இப்போ அவையில் வயசான ஆக்கலண்டா நீங்கள் தனியாக செய்யலாம். அதுக்கான இப்போ முழு கைடன்ஸும் இப்போ நாங்கள் இதில் தரபடியாக உங்களுக்கு அவையிலே தேவையில்லைண்ணே. ஏன்னா இப்போ நாங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறோம் தானே. இப்போ அவையில டிஸ்டர்ப் பண்ணாமல் அவையில காணிக்க கூட்டியறாமல் நீங்களே எல்லா விஷயத்தையும் நீங்களே சரி வேலை செய்யலாம்.
எல்லாரும் மனசர் தானே, எல்லா வேலையும் எல்லாரும் செய்யலாம் தானே, எல்லாரும் மனசர் பழகினா சரி, அதுக்கான விஷயம் தெரிஞ்சா சரி. எல்லாத்தையும் வந்து நாங்கள் சரியான முறையில் கட்டி தேர்ந்தெடுத்தா வந்து அது வந்து சரியான முறையில் அதை பயன்படுத்தலாம். இப்போ சில பேர்ட்ட அப்பா அம்மா இருக்கணும், இப்போயும் தோட்டம் செய்து கொண்டிருப்பினும் பிள்ளை நல்லா வடிவாக வலிக்கிட்டு ரோட்டில் நிற்கிறது, சைட் அடிக்கிறது. இப்போ அது வயசு, ஆனால் அது பட்ட திருந்தேக்க ஒரு நேரம் காணி இருக்காம போகும், இல்லாது சொல்லித்தர அப்பா இயலாமல் இருக்கும், ஏதாச்சும் நடக்கலாம். அப்போ அந்த காலத்தில் வந்து கவலைப்படாமல் நீங்களே இப்போ செய்தீங்கண்டா நல்ல உணவு, இயற்கையான உணவை நீங்களே சாப்பிட்லாம், அப்பா சாப்பிட்லாம், அம்மா சாப்பிட்லாம், ஃபேமிலி சாப்பிட்லாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். இவன் யாரா இப்படியெல்லாம் கதைக்கிறாங்கன்ற யோசிக்காதீங்க. இப்போ நாங்களும் இதெல்லாம் பட்டு தெளிஞ்சிட்டோம், கொஞ்சம் வேலைக்கு தெளிஞ்சிட்டோம். அதனால் இப்போ இந்த வேலையில் தொடங்கியிருக்கோம். இடங்களுக்கு ஃபுல்லான வேலை இல்லை, ஃபுல் டைமான வேலை இல்லை. நாங்கள் இதை செய்து ஒரு ஆளாச்சும் திருந்தி ஒரு ஆள் காணிக்க இறங்கி அப்பாவோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ ஹெல்ப் பண்ணி எல்லாம் தனியாக ஒரு முயற்சி எடுத்தால் அது எங்களுக்கு சந்தோஷம். நாங்களும் அதுக்கான ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணுவோம். எங்களுக்கு தேவையான இடம், எங்களுக்கு தேவையான கண்டெக்ட் தான் மெயின். நீங்கள் நிறைய பேரோட கண்டெக்ட் பண்ணி நிறைய பேரோட காய்ச்சிங்கன்னா நிறைய ஐடியா வரும், வேலையும் சுலபமாக நடக்கும். நீங்கள் அவைக்கு உதவி செய்கிறது, அவையில் உங்களுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். பண்ட மாற்று முறை மாதிரி உதவிக்கு உதவி. மனுஷருக்கு மனுஷர் தான் தீர்வு, கடவுளும் இல்லை, இதுவும் இல்லை. நீங்கள் மனுஷருக்கு நல்லது செய்வீங்கண்டா அவர் உங்களுக்கு தேவைப்படுற நேரம் இன்னொரு ஆள் நல்லது செய்வார். கோயிலில் போய் கடவுளையே காப்பாற்றண்டா கடவுள் யோசிப்பார், இவனை ஏதாவது செய்தா தானே இவனை காப்பாற்றலாமாண்டு. சும்மா இருந்தா கடவுளும் காப்பாற்ற மாட்டார். இப்போ கச்சா நல்ல அமர்வட்டம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ நாங்கள் இது கரண்ட் எடுத்தபடியாக கரண்ட் இங்கே இருந்தது. அப்போ கரண்டில் இறக்குறபடியாக எங்களுக்கு இன்னும் வேலை சுவா. இப்போ போட்ட பம்புன்ற விலையெல்லாம் கூட கணிசமான அளவு கூடி இருக்குது. $2 இனி கூடிக்கொண்டு தான் போகும், குறைய சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். வந்தமா சுவிட்சை தட்டினமா தண்ணி இறைச்சமா போனமான்னு இருக்கிறோம். இப்போ எல்லாராலையும் இது செய்யலும் எங்கள்கிட்ட முதல் இருக்கணும் கேட்பீங்கள். ஆனால் எந்த தொழிலுக்கும் ஒரு முதல் போட்டால் தான் அதுக்கான இது. இப்போ நாங்கள் இந்த போவதுலேயே நாங்கள் போட்ட முதலுக்கு கூட காசு வரும், முதலை விட கூட வரும். எனக்கு இது இப்போ நீங்கள் ஒரு தோட்டம் செய்கிறீங்கண்டா அதை நஷ்டப்பட்டு போகிறத விட அது நஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. அதுக்கான ஒரு சின்ன முதலீட்டை நீங்கள் இதுக்குள்ள செய்தீங்கண்டா இதுக்கான இது எரிகேஷன் சிஸ்டம் இதில் பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பயிர் போட போகிறீங்க அதுக்கான சரியான முறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா 3-4 வருஷம் கையே வைக்க தேவையில்லை, வெயிலுக்கு 2 இறைக்க தேவையில்லை. இந்த அமத்தின பகுதியை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கண்டு பாருங்க. இப்போ இது ஃபுல்லாக பார்க்க டைம் இல்லாட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. மேக்ஸிமம் எத்தனை 1 மணித்தியாலம் தானே ஒரு நாளைக்கு மினக்கறமே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் போங்க, 1 மணித்தியாலம் காணிக்கலாம், அவ்வளோதான் வேலை. ஒரு நாள் விழுங்கோ, மண்ணை காய விடுங்கோ, அடுத்த நாள் போங்கோ, அடுத்த வேலையை செய்யுங்கோ, அடுத்த நாள் போங்கோ நடுங்கோ, அடுத்த நாள் தண்ணி இறக்க ஸ்டார்ட் பண்ணுங்கோ. அப்புறம் அது உங்களுக்கு ஒரு பழக்கமாகவே வந்துடும். பார்ட் டைமாக தானே, இதாலே நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். மற்ற மெயினான வேலை 8 மணி 9 மணிக்குண்டா 5:30 5 மணிக்கு கிளம்பினீங்கண்டா 6 மணியோட இதை முடிச்சுட்டு அடுத்த வேலையும் செய்யலாம். சரி, இது கொஞ்சம் கூட நேரம் போயிடும் வழியாக நான் இந்த லைவை அப்படியே ஸ்டாப் பண்ணுவேன். நான்